நான் முதல்ல நடிக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லோரும் மூஞ்சி மாறி போச்சு. முதல்ல அந்த கேரக்டருக்கு வேற ஒரு பையன் வச்சிருந்தேன் மைண்டில். அந்த பையன் வந்து திடீர்னு பொம்பளை வேஷம்லாம் போனோன்னா, சார் இமேஜ் எல்லாம் பாதிக்காதுண்ணா. இமேஜா நிப்பா இந்த அனுப்பிச்சு முதல்ல என்ன ரேவதி பேரணும்னா அதெல்லாம் ஐடியா இல்லைங்க. அதுக்கு டேட் கேட்க போகும்போது அவங்க வந்து பயங்கர பிஸி, மேடம் பயங்கர பிஸி. இப்போது அவங்க எனக்கு 3 நாள் ஃப்ரீ இருக்கிறாங்க, டேட் இருந்தது. அந்த 3 நாள் அப்படியே பிளாக் பண்ணிட்டு அப்புறம் பார்த்தா அவங்க டைரியில் ஒரு நாள் டான்ஸு, எங்கேயோ டான்ஸ் பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ்க்கு ஒரு நாள். இது தேவையாங்க என்ன, எங்கேயோ போய் டான்ஸ் பண்ணும்போது அந்த 2 நாள் கொடுத்தீங்க. அது டவுட்டாக இருந்தது டேட் அவங்களுக்கு. சரி மொத்தம் 5 நாள் ஆச்சு, இதை வச்சு என்ன பண்ணீங்க? 5 நாள் போதும் நான் படம் எடுத்துறேன். 5 நாள் அவங்க அப்பவே கேட்டாங்க, 5 நாள் எப்படி எப்படிங்க? அப்புறம் டப்பிங் பேசுமே 1/2 மணி நேரத்தில் பேசுகிறாங்க. என்ன சொல்கிறீங்க நீங்கள் படத்தில் ஊமாங்க அப்படின்ட்டு வந்தாங்க. அதாவது அமைஞ்சது தான். 5 நாள் தான் எடுத்திருக்கேன். ரேவதியே படம் பார்த்துட்டு இது அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்போ சொல்லிட்டேன், அந்த ஸ்டேஜ் வரும்போது நான் அவங்ககிட்ட போய் எப்பவுமே கதை சொல்லும் போது சொல்லிட்டேன். சொல்லிட்டு ஒரு விஷயம், அந்த இடத்துல லாஸ்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணுறேன், ஏறத்துக்கு நல்லா தோற்றிட்டு வராங்க. ஒரு கை வந்து கை கொடுக்குது, ஒரு லேடிஸ் கை, அது நீங்கள் தாங்க என்னை கை கொடுத்துருக்கு. அப்படியே பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா நம்ம புதுமுகம், அவங்க பெரிய ஆர்டிஸ்ட்டு, இப்போ யோசிக்கிறாங்களே அப்படின்றது டக்குன்னு சொன்னேன். இது கிளைமேக்ஸுங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா வேறு கிளைமேக்ஸ் வச்சுருக்கேன் அப்படியே யோசிச்சாங்க. இந்த கிளைமேக்ஸ் தவிர வேறு எதுனா எடுத்தால் நான் அந்த படத்தில் நடிக்கலை அப்படின்னாரு. அது ரொம்ப பெரிய மனசில் அது ஒரு கை கொடுத்து தூக்குறாங்க. அந்த 5 நாளில் எடுத்தனான்றது இப்போ எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அப்போது நல்லா இப்போது அந்த படத்தில் ஒரு சீட்டா மேலாம் ஒரு எறும்புலாம் ஈமெல்லாம் ஓடும். இதே விஷயத்த விஜய் சேதுபதி கேட்டிருந்தேன். இப்போ நான் நைட் 2 மணி ஷூட்டிங்கு கவன் படம். அப்போ பேசினப்போ இது எப்படி சார் அது எடுத்தீங்க, கிராஃபிக்லாம் இப்போ வந்துருச்சு, அப்போல்லாம் நீங்கள் என்ன இதெல்லாம் ஈலாம் நடிக்க வச்சுருக்கீங்க அப்படின்னு என்னமோ வச்சு சார் பண்ண கரெக்டாக. என்னங்க அவரு ரொம்ப பிரமாமா அந்த படத்தை அக்கு வேறு ஆணிவர் சொன்னாருங்க எனக்கு. விஜய் சேதுபதியா? ஆமாம். நான் என்ன பண்ணுறேன்னா சார் சொன்னார் ஒரு சூப்பர் விஷயம், ஒரு இதை மாதிரி தான் ஒருத்தர் ரசிகனை படத்தாண்டதுக்கு அப்படி தான் அன்றைக்கி சொன்னார். அந்த ரேவதி பொண்ணு பார்க்க இது சீட்டா வராங்கல்ல, சீட்டா வந்துட்டு மாப்பிள்ளை பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க கோடு கழிச்சு இந்த ஹைட்டுக்கு காலை எம்புவாங்க. எப்படிலாம் ரசிக்கிறேன் ஐயா அவ்வளோ வெளிப்படையாக சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு நைட்டு நான் அது வந்து அப்புறம் என்னடா இவ்வளோ பெரிய மனுஷன் ஒரு ஹீரோ அவர் யோசிக்கிறாருன்னும் போது நம்ம கவனமாக செயல்படணும். நம்ம தூக்கத்தில் நீங்கள் கவனமாக இருந்தால் கூட சரி, அது கரெக்டான நேரத்தில் அங்கீகரிக்கப்படும்.